வணக்கம். தியான பயிற்சியை பற்றி சொல்ல போகிறேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் பாட்டு இருக்கு. ஆனால் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராட வேண்டாம் என்பதுதான் உண்மை. உன்னை அறிதல்னா என்ன? தன்னை அறிதல். தன்னை அறிதல் என்பது நம்மளுடைய பயோடேட்டா கிடையாது. நம்மளுடைய பெயரோ, நம்மளுடைய விலாசமோ, நம்மளோட படிப்போ, நம்மளுடைய தொழிலோ, நம்மளுடைய பதவியோ, இன்னாருக்கு இன்னார் மகனோ, எப்படி தன்னை பற்றிய ஒரு செய்தியை அறிவது தன்னை அறிவது அல்ல. நமக்குள் இருக்கும் உயிரை பற்றி, மனதை பற்றி, அறிவை பற்றி, ஆத்மாவை பற்றி அறியும் ஒரு அற்புதமான ஒரு கலை. அதான் தன்னை அறிதல்ன்றது. இதை எப்படி அறிவிங்க? நமக்குள்ளே சூட்சமமாக இருக்குது. ஸ்கேன் பண்ண முடியாது, எக்ஸ்ரே பண்ண முடியாது, அதெல்லாம் இல்லை. அவ்வளோ நுட்பமாக சூட்சமமாக இருக்குது. இந்த தத்துவத்தை நீங்கள் தியானத்தின் மூலம் மட்டும்தான் உணர முடியும். தியானம் செய்வதனுடைய பெனிஃபிட் என்ன? தியானம்ன்றது மனதை கட்டுப்படுத்தும் ஒரு சிம்பிள் ப்ராசஸ், சிம்பிள் மெத்தடாலஜி. ஏன் நம்ம மனசை கட்டுப்படுத்தணும்? மனம் என்பது உலக மாயையில் ஆசாபாசங்கள் இச்சையில் மாட்டிக்கொண்டிருக்குது. காமம், கோபம், மோகம், மதம், ஆசை, பொறாமை, டம்பம், இந்த 8 விதமான அவஸ்தையில் உலக மாயையில் ஆசாபாச இச்சையில் பட்டு அல்லோலப்பட்டு கொண்டிருக்குது. இந்த இன்பம் துன்பன்ற உலக வாழ்க்கையில் அல்லோலப்பட்டுருக்கு. இதிலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா, சந்தோஷம்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்காமல், துக்கம்னா தேமேன்னு போய் மூடையில் போய் முடங்கி ஐயோ தலையில் கையை வச்சுட்டு இருக்காமல், மனசை நடுநிலையில் எப்படி வச்சுக்கிறது? ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் தியானம். தியானம்ன்றது மனம் ஐம்புலன்கள் மூலமாக வெளிமுகமாக உலக மாயில ஆசாபாசங்க இச்சையில் போய் மாட்டிகிட்டு, அந்த வெளிமுகமாக போகிற அந்த மனதை உள்ளே திருப்பி நிறுத்தி அதை கவனிக்கும் ஒரு நிலை தான் தியானம். அதை கடந்தால் சமாதின்னு சொல்லுவாங்க. அது இறைநிலையை உணர்வதற்கு உரிய ஒரு பயிற்சி. பிறந்தால் இறக்கக்கூடாது, இறந்தால் பிறக்கக்கூடாது. இந்த பிறப்பிறப்பிலேருந்து விடுபடணும் என்பது தான் சித்தர்களோட பிரின்சிபல் நோக்கம். இந்த உயிருக்கு, இந்த ஆன்மாவுக்கு நிரந்தரமான ஒரு விடுதலை. மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து ஒரு தாய் வயிற்றில் கருவாய் உற்பத்தி ஆகி அந்த மாயையில் மாட்டாமல் இருக்கிறதுக்காக அவர்கள் செய்த அற்புத பயிற்சி முறைகள் தான் தியானம். இது காடு மலையில் உட்காந்து அவங்க ஏன் தியானம் பண்ணணும்? எவ்வளவான இன்பங்கள் இருக்குது உலகத்தில். அதையெல்லாம் விட்டுட்டு காட்டில் தனிமையில் உட்காந்து மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் தியானம் பண்ணுவதற்கு நோக்கம் என்ன? இந்த உயிருக்கு விடுதலை, பூரணமான விடுதலை. இந்த உயிர் எங்கேருந்து வந்ததோ மீண்டும் அங்கே போய் சேரணும். பிரபஞ்சம், இறைவன், படைப்பு, தத்துவம் இதெல்லாம் புரியணும். ஆதி, அந்தம், மூலம், முடிவு, கடவுள், இறைவன், பிரம்மம், தெய்வம், இப்படி ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்தின், இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கு ஆதியாக இருக்கிற ஒரு சக்தியை நீங்கள் உணரணும். அதை எங்கேருந்து அந்த ஜீவன் உயிர் வந்துச்சோ, பரிணாமத்தில் வந்துச்சோ, மீண்டும் அதே இடத்துல போய் சேரணும். அதுதான் ஞானம்ன்றாங்க, முக்தின்றாங்க, மோட்சம்ன்றாங்க. இதுதான் அனைத்து மதமும் அந்த இறைநிலையை உணர்வதற்காக சொல்லப்படுகிற ஒரு சிறு விஷயம்தான். சித்தர்கள் இதற்கு அவரவர்கள் கண்ட அனுபவங்களை வேதங்களாக எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த தியான பயிற்சியை உங்களுக்கு
பயிற்சியாக சொல்லிக் கொடுக்கப்படுது. தீட்சைன்னு சொல்லலாம். அந்த இருளிலிருந்து எப்படி விலகுவது, மனம் அந்த மாயில் மாட்டியிருக்கு, அந்த ஒளிமயமான ஆன்மாவை எப்படி உணர்வது, இதுதான் பயிற்சி, வேறு எதுவும் கிடையாது. நாம் ஏன் பிறந்தோம், எதுக்காக படிக்கிறோம், ஏன் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம், ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஏன் சாகுறோம், நாம் யார், நமக்கும் இந்த உலகத்துக்கு என்ன தொடர்பு, பிரபஞ்சம், இறைவன், படைப்பு, தத்துவம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த மனம் ஒரு பற்றற்ற நிலைக்கு வந்துடும். புரிஞ்சிக்கிட்டா அட்டாச்மெண்ட் இருக்காது. தாமரையில் தண்ணி போல், தாமரை இலை மேலே இருக்கிற தண்ணி மாதிரி ஒட்டாது, புளியம்பழத்தில் ஓடு மாதிரி ஒட்டாது. அது அட்டாச்மெண்ட் இல்லைன்னு வச்சுங்க. நான் எனதுன்றத இருக்கிற வரைக்கும் தான் அந்த வலியும் வேதனையும். என் குடும்பம், என் ஒய்ஃபு, என் பிள்ளை, என் சொத்து, என் வீடு, என் காரு, எது நான் எனதுன்னு நீங்கள் எப்போ அந்த பற்றுதலோட அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறீங்களோ அப்போ மனம் வலியும் வேதனையோடு இருக்கும். ஆனால் இது அனைத்தையுமே உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும்தான் செய்வீங்க. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு, துணிமணி, இருக்கிற இடம், ஈவன் செக்ஸ் உள்பட. ஒரு கணவன்ற ஸ்தானத்தில் என்ன செய்யணுமோ அதை செய்வீங்க. ஒரு தாய் தந்தருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வீங்க. குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வீங்க. பெண்ணை பெற்றுட்டோமோ அதுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் உங்கள் பொறுப்பு. பெற்றோன்ற ஸ்தானத்தில் ஒரு பையனை பெற்றுட்டோமோ நிரந்தரமான ஒரு தொழிலையோ ஒரு வேலை வாய்ப்போ ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கறதுக்கு அந்த தகுதியை உருவாக்கி கொடுக்கறது ஒரு பெற்றோன்ற ஸ்தானத்தில் நம்ம கடமை. இந்த கடமைகளை செய்வீர்கள், புரியுதுங்களா? ஆனால் அந்த பந்த பாசத்தில் போய் லாக் ஆக மாட்டீங்க. சினிமாலாம் எம்ஜிஆர், அந்த மாதிரி சிவாஜிலாம் அம்மாவெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு வசனம்லாம் பேசுவாங்க. அது மாதிரிலாம் பேச மாட்டீங்க. உங்களுக்குள்ள கடமைகளை, பொறுப்புகளை செய்வீங்க. பற்றற்ற நிலையில் கர்மயோகி போல் உங்களுடைய கடமைகளை கரெக்டாக செய்வீங்க. ஆனால் சதா இதே சிந்தனையில் இருப்பீங்க. உலகத்தில் இருக்கும் அனைத்து இன்பங்களும் இருக்கும். வண்டி, வாகனம், காரு, பங்களா, வீடு எல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் மனம் அட்டாச்மெண்ட் இல்லாமல், பற்றுதல் இல்லாமல், நான் எனதுன்ற உணர்வு இல்லாமல் ஒரு கர்மயோகியாக செய்வீங்க. உங்கள் கடமைகளை செய்வீங்க, புரியுதுங்களா? அதான் மெயின். அதுலேருந்து விடுபட்டு காடு மலைன்னு பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு போய் ஞானத்தை தேடுறது கிடையாது. குடும்ப வாழ்க்கையில் இருந்து அனைத்து கடமைகளை செய்து இறைநிலையை உணரும் ஒரு ப்ராசஸ் தான் இந்த தியான பயிற்சி முறை. இதை உங்களுக்கு பயிற்சியாக சொல்லித்தரோம். இதுக்கு பெரிதளவு கட்டணம்லாம் நான் வாங்கலாம். ஒரு நபருக்கு வெறும் 500 ரூபாய் தான் வாங்குகிறோம். 500 ரூபாய் தான். உங்களுக்கு பிராப்தம் இருந்து, அந்த பூர்வீக கர்மா இருந்து, அந்த விட்டக்கார தொட்டக்கார இருந்து கற்றுக்கணும்னு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வருவீங்க. யாருக்கு அந்த பிராப்தம் இருக்கோ வருவாங்க. அதனால் நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சித்தர் கல்வி சாகா கல்வின்னு வாங்க. நீங்கள் எல்கேஜிலேருந்து எம்ஏ வரைக்கும் படிக்கிறீங்கன்னா, இல்லை எல்கேஜிலேருந்து பிஏ வரைக்கும் படிக்கிறீங்கன்னா, செத்து போயிட்டா மீண்டும் எல்கேஜிலேருந்து படிக்கணும் அடுத்த பிறவி எடுக்கும்போது. ஆனால் இந்த சித்தர் கல்வி எங்கே விட்டோமோ, பிஏயில் இந்த பிரிவில் விட்டிங்கன்னா அடுத்த பிரிவில் எம்ஏக்கு போய் சேரும் ஆட்டோமேட்டிக்காக. எந்த கல்லூரி, எந்த யூனிவர்சிட்டி, எந்த பாடத்திட்டம், தமிழா, இங்கிலீஷா, லிட்ரேச்சரா, இங்கிலீஷ் லிட்ரேச்சரா, எக்கனாமிக்ஸா, பொருளியலா. அப்போ பிஏயில் எத்தனையோ கேட்டகரி இருக்கும். நீங்கள் எந்த கேட்டகரியில் படித்தீங்களோ, எங்கே விட்டீங்களோ அந்த சம்மந்தப்பட்ட தொடர்புடைய அந்த பள்ளியை படிப்பை போய் படிப்பீங்க. இதுதான் சித்தர் கல்வி, புரியுதுங்களா? சித்தர் கல்வினா போன பிரிவில் ஏதோ ஒரு குருமார்கிட்ட ஏதோ ஒரு பயிற்சியை பெற்றிருப்பீங்க. அதில் அடுத்த ஸ்டேஜ் என்னன்றதை இங்கே தொடரும். ஆனால் திரும்பி எல்கேஜிலேருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சித்தர் கல்வி சாகா கல்வினா அந்த கல்வி கண்டினியூ ஆகும், ப்ளஸ்ஸு ரிவர்ஸில் போகாது. ஆனால் இந்த உலக கல்வி மீண்டும் எல்கேஜிலேருந்து படிக்கணும் அடுத்த பிரிவு எடுத்தால். ஸ்ட்ரைட்டாக போய் எம்ஏ படிக்க முடியாது. ஆனால் இந்த கல்வி விட்ட இடத்துலேருந்து திரும்பி தொடரும், புரியுதுங்களா? அதுதான் ஞானம்.
ஞான ஆன்மீகம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு பதிவு பண்ணணும். இது பயிற்சி காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். முன்கூட்டி பதிவு சொல்லுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட விவரங்களை தெரிவிப்போம். நன்றி.